அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அனாலிஸ்ட். 2024 வருஷம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல லாஸ்ட் இயர் என்னென்ன கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜ்ல சீட் கிடைச்சது, இந்த வருஷம் உங்களுக்கு எந்த கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வெப்சைட்ல எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத தான் நம்ம லைவா உங்களுக்கு காட்ட போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வருஷம் உங்க கட் ஆஃப் 140 கம்மியாயிடுச்சுங்க, 160 தான் வந்திருக்கு, நாங்க எதிர்பார்த்த விட கம்மியாயிடுச்சு கட் ஆஃப், இப்போ எங்களுக்கு எந்த காலேஜ்ல கிடைக்கும்னே தெரியலையே, இந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க. சோ நிறைய பேர் நமக்கு கால் பண்ணியும் டவுட்டா நிறைய விஷயம் கேக்குறீங்க. சோ டீடைலா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு விஷயம் தெரியப்படுத்த போறோம். அதாவது போன வருஷம் ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்க கம்யூனிட்டியில என்ன கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் ஆச்சு, இந்த வருஷம் அதே கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் பார்த்தோம்னா இந்த வருஷம் இன்னுமே சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க, கட் ஆஃப் மார்க் இன்னுமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ தெளிவா எல்லா விஷயத்தையும் பார்த்தலாம். மேக்ஸிமம் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான மிக முக்கியமான ஒரு வீடியோ. நீங்க வெளிய எந்த ஒரு புது வெப்சைட்லயும் போய் உங்களுக்கு எந்தெந்த கல்லூரி கிடைக்கும் சர்ச் பண்ண வேணாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கல்லூரி விருப்பமா இருக்கா, இதுல போட்டு தெரிஞ்சுக்கோங்க. சேம் டைம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் சேனலுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நிறைய பேர் எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எந்த காலேஜ் பெட்டரா இருக்கும், மேனேஜ்மென்ட் போலாமா கவர்மெண்ட் கோட்டா போலாமான்னு கேக்குறீங்க. நேரடியா நம்மள பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுக்கு வரலாம். அப்படி இல்லனாலும் கால் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலோட கைடன்ஸ்க்கான கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி எது நல்லா இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனும் கரியர் கைடன்ஸும் கொடுப்பாங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ குரோம்ல பார்த்தோம்னா எடுத்த உடனே நீங்க TNEA அப்படிங்கிற மாதிரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம tnea.online.org அப்படிங்கிற TNEA வெப்சைட் இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல லெஃப்ட் சைடுல பார்த்தோம்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்க கிளிக் பண்ணணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது டோட், கீழே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அண்ட் ரேங்க்னு கொடுத்திருப்பாங்க. இப்போதைக்கு எல்லாருமே கட் ஆஃப் மார்க்கை வச்சு மட்டும்தான் நீங்க அனலைஸ் பண்ணணும். ரேங்க் அப்படிங்கிறது ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு அக்யூரேட்டா எது கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது ரேங்க் வந்தாதான் தெரிய வரும். பிகாஸ் இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ரேங்க் பொறுத்து தான். போன வருஷம் 190 கட் ஆஃப் அப்படிங்கிறது 400வது ரேங்க்னு வச்சுக்கலாமே. இந்த வருஷம் அதே 190வது கட் ஆஃப் மேபி 600வது ரேங்கோ 700வது ரேங்கோ இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிற மாதிரி அர்த்தம். ஆனா அதுவே 190 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் 400வது ரேங்க், இந்த வருஷம் பார்த்தோம்னா அது 300வது ரேங்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னுச்சுன்னா உங்களுக்கு இனிமே கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிருக்கு. சோ இதான் கான்செப்ட். சோ இதுல பார்த்தோம்னா 2023ல என்னென்ன மாதிரியான கட் ஆஃப் மார்க் இருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். 2022ல பார்க்க முடியும். 2019 வரைக்கும் கடந்த 5 வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க் இதுல கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயோமெடிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் CEG கேம்பஸ் லாஸ்ட் இயர் எவ்வளவு க்ளோஸ் ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். OC கம்யூனிட்டினா 200க்கு 200, BCனா 200, BCMனா 199.5, MBCனா 199.5. இப்போ நம்ம PSG காலேஜ்ல என்ன கட் ஆஃப் மார்க் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கறத PSG-க்கு சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், அதாவது PSG-யோட பிரைவேட் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2377. சோ அதுக்கு என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்தலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு 196ல க்ளோஸ் ஆயிருக்கு OC கம்யூனிட்டி, BCனா 195. அப்ப இந்த வருஷம் நீங்க 195 வச்சிருந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு PSG ஹைடெக்ல AIDS கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்து SSN காலேஜ் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க SSN இதுல டைப் பண்ணலாம். ஸோ அப்படி இதில் டைப் பண்ணால் கூட உங்களுக்கு கிடைக்காதனால கவுன்சிலிங் கோடு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் கோட் டைப் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த காலேஜுக்கான ஆப்ஷன் வரும். சர்ச் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் விழுந்துடும். ஸோ அதில் PSG-ல ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 199 க்ளோஸ் ஆயிருக்கு. OC கம்யூனிட்டி, BCனா 98.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கறத நீங்க ஈஸியா இதுல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் ஒருவேளை இந்த காலேஜ்லாம் வேணாம், ஒட்டுமொத்தமா நான் டிபார்ட்மெண்ட் வைஸ் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்க விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏரோநாட்டிக்கலுக்கு எந்தெந்த கட் ஆஃப் பெஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது இதில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இல்ல சர்ச் பட்டனை கொடுத்துட்டீங்கன்னா எஸ் ஏரோநாட்டிக்கல் அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ்ல இருக்கு. அங்க 195 கட் ஆஃப் தான் சீட் கிடைக்கும். அதுக்கு அடுத்து என்னென்ன காலேஜ்ல சீட் இருக்கு அப்படிங்கறத பாரு. ராஜலட்சுமி இன்ஜினியரிங்ல அதுக்கு அடுத்து நல்ல கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 168, BCக்கு 178 OC க்ளோஸ் ஆயிருக்கு.
கீழே வந்தீங்கன்னா கேசிஜியில் க்ளோஸ் ஆயிருக்கு, நல்ல காலேஜில் நல்ல கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை காலேஜஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இது பேஜ் 1. இப்போ இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அடுத்ததா பேஜ் 2ன்னு சொல்லி ஒன்று இருக்கு பாத்துங்க. அந்த பேஜ் 2வை கொடுத்தீங்கன்னா அடுத்த லெவலில் என்னென்ன காலேஜ், அதுக்கு அடுத்த பேஜில் இருக்கு பாருங்க. குமரகுரு காலேஜ், அதுக்கு அடுத்தது பார்க் காலேஜ், ராமகிருஷ்ணா, நேரு காலேஜ், ஹிந்துஸ்தான், கலைஞர் கருணாநிதி, நேரு இன்ஸ்டியூட், இந்த மாதிரி எல்லா காலேஜஸோட டீட்டெயிலும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு அடுத்த கட்டமா நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா எப்பவுமே படிக்கணும்னு விருப்பப்படுற சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் எந்தெந்த காலேஜ் இருக்கு அப்படிங்கிற பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ அதே மாதிரி அதை சர்ச் பண்ணி பார்த்து நீங்க எந்தெந்த காலேஜில் நல்ல கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, எந்தெந்த காலேஜில் கம்மியான கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதான் வந்து ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் மார்க் பார்த்து அனலைஸ் பண்றது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது மட்டும் தான் எனக்கு வேணும்னா அந்த கிளியர் சர்ச்சுங்கிற பட்டனை கொடுத்துட்டு ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து கோயம்புத்தூர்னு வச்சுக்கலாமே, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோம்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன காலேஜ் கவுன்சிலிங் கோடு வைஸ் 2005 தான் ஸ்டார்டிங்கா, அப்புறம் 2005, 2006 பிஎஸ்சி டெக், இந்த மாதிரி 25 பேஜுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா காலேஜ் டீட்டெயிலும் இதில் வந்துடும். இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் தேனின்னு வச்சுக்கலாமே, தேனி டிஸ்ட்ரிக்ட்ல என்னங்க இன்ஜினியரிங் காலேஜ் நல்லா இருக்கும்னா அதை கொண்டு போய் நீங்கள் சர்ச்சில் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி வருது, அதுக்கப்புறம் ஜெயினி காலேஜ், ஏதோ காலேஜ்லாம் இருக்கு, நாடார் சரஸ்வதி காலேஜ், இந்த மாதிரி 2 பேஜுக்கு தேனியில் வந்து ஒரு 4 to 5 காலேஜ் இருக்கு. இதுதான் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க காலேஜ். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு கவுன்சிலிங் கோடுக்கும் நீங்கள் காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக காலேஜோட பேரை இதில் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா பிஎஸ்சி டெக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை சர்ச் பண்ணிவிட்டு பிஎஸ்சி டெக் இருக்காங்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து சொல்லும். இது காலேஜ் பேர்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், அதுதான் இதில் பிரச்சனை. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் காலேஜ் கோடு இல்லைனா நேமை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கலாம். தென் ரேங்க்கும் கட் ஆஃப் இங்கே மாற்றி நீங்கள் பார்த்துக்க முடியும். இது 2022 என்ன க்ளோஸ் ஆச்சு, 2023 என்ன க்ளோஸ் ஆச்சு நீங்கள் பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 2022க்கும் 2023க்குமே கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு, அதையுமே நீங்கள் இதில் வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரிய வரும். 2022 ஒரு காலேஜுக்கு என்ன மாதிரியான கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆச்சு, 2023 என்ன மாதிரி க்ளோஸ், அதுக்கு வந்து இந்த கெட் டீடைல்ஸ்னு சொல்லி போட்டிங்கன்னா தான் அப்டேட் ஆகும் பேஜ். ஸோ மறுபடியும் அப்டேட் ஆகிட்டு வந்தப்போ 2022க்கு அப்டேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறதெல்லாம் 2022ஓட கட் ஆஃப் மார்க், 2022க்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், 2021க்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும், என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வெப்சைட்லேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக எடுத்து அனலைஸ் பண்ணி இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறோம். இந்த வருஷம் ப்ரெடிக்டட் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ப்ரெடிக்டட் கட் ஆஃப் வீடியோ அடுத்து வரப்போது. தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். Bye.